ஐயா வந்துட்டாங்களா சார் என்று முத்துசாமி கேட்டான். ஒரு கேஸு விஷயமா போயிட்டு வந்து படுத்திருக்காரு, வந்ததும் கூப்பிடுறேன் என்று காவல் நிலைய எழுத்தாளர் அவனுக்கு பதில் கூறினார். வெளியே இருக்கோம் சார் என்று சொல்லிவிட்டு சலிப்புடன் வெளியே வந்தான் முத்துசாமி. காவல் நிலையத்துக்கு தெற்கு பக்கம் வேப்ப மரத்தின் கீழ் உட்கார்ந்து இருந்த கூட்டத்தில் தன் அப்பா அம்மாவை பார்த்தான். பாக்கியத்தின் வலது கை தோள்பட்டையிலிருந்து விரல்கள் வரை பெரிய மாவு கட்டு போட்டு இருந்தது. அவளுக்கு பக்கத்தில் பேயடித்த மாதிரி உட்கார்ந்திருந்த தங்கவேலுவுக்கு பாக்கியத்திடம் இருந்த தைரியத்தில் 100ல் 1 பங்கு கூட இல்லை. முத்துசாமியின் சட்டையை தான் அவர் போட்டு இருந்தார். அந்த சட்டை அவரை மேலும் மோசமாக காட்டியது. அவரிடம் முகம் கொடுத்து பேசி 8 நாட்கள் தற்போதிலிருந்து ஆகிவிட்டன. 8 நாட்களுக்கு முன்பு கடலை நிலத்தில் மாடுகள் மேய்வதை பார்த்து முருகன் ஓடிப்போய் தார்குச்சியால் மாடுகளை கண்மண் தெரியாமல் அடித்து விரட்டி கொண்டு இருந்தான். அதை பார்த்த பாக்கியம் ஓடிப்போய் மறுத்தாள். மாடுகளின் மேலிருந்த கோபத்தில் போமா எட்ட, நியாயம் பேச வந்துட்ட என்று சொல்லி நெட்டி தள்ள கீழே வரப்பில் விழுந்த பாக்கியத்தின் வலது கை மணிக்கட்டு நழுவியதோடு முட்டி கைக்கு பக்கத்தில் லேசாக எலும்பு முறிவும் ஏற்பட்டு விட்டது. செய்தி தெரிந்து முத்துசாமி காட்டுக்கு ஓடிப்போய் முருகனிடம் கேட்டான். ஓ மாடுவ காக்காணி கள்ளச்செடிய மேய்ஞ்சி இருக்கு பாரு என்று சொன்னான். இருவருக்கும் வாக்குவாதம் முற்றி பக்கத்து நிலங்களில் இருந்த ஆட்கள் வந்துதான் அவர்களை பிரித்து விட்டார்கள். அதன் பிறகுதான் கைவழி பொறுக்க முடியாமல் கத்திக்கொண்டு இருந்த பாக்கியத்தை வீட்டுக்கு தூக்கி கொண்டு வந்தான். பாக்கியத்தினுடைய கை நன்றாக வீங்கி இருந்தது. லேசாக தொட்டாலை உயிர் போவது மாதிரி கத்தினாள். கை நல்லா ஒடிஞ்சி மணிக்கட்டு நழுவி போச்சு, புத்தூருக்கு போனாதான் சரியாகும் என்று எதிர் வீட்டு ஆள் சொன்னான். முத்துசாமி கார் எடுத்து வர ஒரு ஆளை வேப்பூருக்கு அனுப்பினான். அப்போது பக்கத்து வீட்டு பெருமாள் பொட்டச்சியை அடிச்சிருக்கான், கேசு கொடுங்க என்றான். எல்லோரும் கேசு கொடுத்துட்டு அப்புறமா கட்டுப்போட தூக்கிக்கிட்டு போ என்றார்கள். ஒவ்வொருவரும் பேச பேச பாக்கியம், தம்பி என் கை போனாலும் பரவாயில்லை, கேச கொடு, அடிக்கு அடி அடிச்சே ஆகணும், கீழ்கோட்டு மேல் கோட்டுன்னு பார்த்து போடணும், இதை இப்படியே விட்டா தொக்கா போயிடும், நீ ஆம்பளையா அவன் ஆம்பளையான்னு காட்டணும், வயசான கிளவி கூட பார்க்காம என் கையை உடைச்சு புட்டான், என்னை அடிச்ச கையில பாம்பு கடிக்காதா கடவுளை என்று சொல்லி சிறுபிள்ளை மாதிரி அழுதாள் பாக்கியம். பாக்கியம் அழுவதை பார்த்ததும் முத்துசாமி காவல் நிலையத்துக்கு போவது என்று முடிவெடுத்தான். விஷயத்தை கேள்விப்பட்டு மேட்டாங்காட்டிலிருந்து வந்த தங்கவேல், எதுக்கு ஆளை போட்டு வச்சிருக்கீங்க, ஆஸ்பத்திரிக்கு போக வேணாமா என்று முத்துசாமியிடம் கேட்டார். போகணும், கார் எடுக்க ஆள் போயிருக்கு என்று சொல்லிவிட்டு பாக்கியத்தை பார்த்தான். பிறகு முதல்ல கேஸ் கொடுக்கணும், அப்புறம்தான் ஆஸ்பத்திரியும் என்றான். முதல்ல கையை பார்ப்போம், அப்புறமா மற்றதை பேசிக்கலாம் என்று தங்கவேல் உடனே சொன்னதும் அவரை முறைத்து பார்த்தான் முத்துசாமி என்று தான் சொல்ல வேண்டும். அப்புறம் என்னத்தை பார்க்க போற என்று பேசியதோடு, கையை முக்கியமா கேஸு முக்கியமா, முதல்ல கையை பாரு, அப்புறமா ஊர் பஞ்சாயத்தை கூட்டி என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம் என்று தங்கவேலு சொன்னான். நீ எல்லாம் ஒரு மனுஷனா, என் கையை உடைச்சு புட்டான், இவர் போய் ஊர் பஞ்சாயத்தை கூட்ட போறாராம், அவனை கொண்டு போய் போலீஸ்ல விடாம என்று சொல்லி பாக்கியம் கத்தி அழ தொடங்கினார். பங்காளி பக்கத்து கொள்ளக்காரன், ஏண்டா இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டுக்கலாம், அவன் என்ன பிரார்த்தியாரா, அவனை பிடிச்சி போலீஸில் விடாம இந்த பேச்சு பேசுற என்ற பாக்கியத்தின் குரலில் அனல் வீசியது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த மாறி இடத்துக்கெல்லாம் குடியானவன் போகலாமா, அவன் ஜெயிலில் போடுறதால நம்மளுக்கு என்ன கிடைக்க போவது என்று தங்கவேலும் அதற்கு பதிலாக கேட்டார். தம்பி, இதில் உங்க அப்பன் பேச்ச கேட்காதடா, அரியா புள்ள கிட்ட கூட எதிர்த்து பேச கூடாத மனுஷன்டா அந்த ஆளு என்று முத்துசாமியிடம் பாக்கியம் சொன்னார். கேசு கொடுத்தா நீயும் கை கட்டி நிற்கணும், நீயும் தான் காசு கொடுக்கணும், மானம் போயிடும் என்று தங்கவேல் கத்தி சொன்னார். மானம் போயிடும் மானம் போயிடுன்னு சொல்றியே, தினம் தினம் ஸ்டேஷனுக்கு போறவனெல்லாம் மனுஷன் இல்லையா என்று பாக்கியம் கத்தி பேச ஆரம்பித்தார். அப்புறம் இஷ்டம், கச்சேரியில் கையை கட்டிக்கிட்டு நிற்கணும்னு நினைக்கிறீங்க, போங்க என்று சொல்லிவிட்டு தங்கவேல் வெளியே போய்விட்டார். அந்த இடத்தில் இருந்த எல்லோருமே தங்கவேலுவை திட்டியதோடு காவல் நிலையத்துக்கு போவதுதான் நல்லது என்று சொன்னார்கள். பாக்கியமும் பிடிவாதமாக இருந்தார். கார் வந்தது.
பாக்கியத்தை ஏற்றி கொண்டு ஊர் பஞ்சாயத்து தலைவர் மாணிக்கம் என்று 3-4 பேர் அழைத்து கொண்டு காவல் நிலையத்துக்கு போனான் முத்துசாமி என்றுதான் சொல்ல வேண்டும். பாக்கியத்தின் நிலைமையை பார்த்து காவல் நிலையத்தில் இருந்த போலீஸ்காரர்கள் எல்லோருமே பரிதாபப்பட்டார்கள். பிராது மனு கொடு, அவன் எவனா இருந்தாலும் உள்ள புடிச்சு போட்டுறேன் என்றார் ஆய்வாளர். அவருடைய பேச்சில் கை ஒடிந்தது, மணிக்கட்டு நழுவியது, எல்லாமும் பாக்கியத்துக்கு மறந்து போனது. முருகனை ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டது மாதிரி நிம்மதி உண்டாயிற்று அவளுக்கு. போய் கட்டை போட்டுக்கிட்டு வா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று ஆய்வாளர் சொன்னதும் பிராது மனு எழுதி கொடுத்துவிட்டு புத்தூருக்கு போவதற்கு காரையும் எடுத்தார்கள். புத்தூரிலிருந்து கட்டு போட்டு கொண்டு வந்ததில் இருந்து ஒவ்வொரு நாளும் காலை மாலை 2 வேளையும் காவல் நிலையத்துக்கு முத்துசாமி வந்து கொண்டு இருந்தான். காலையில் வா, சாயங்காலம் வந்துடுங்க, ஐயா வெளியில போயிருக்காரு, நாளைக்கு முடிச்சுக்கலாம் என்று 6 நாட்களாக அலைய விட்டார்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் தனக்கு இசைந்தவர்கள் என்று சில ஆட்களை அழைத்து வந்து கொண்டு இருந்தான் முத்துசாமி. அதே மாதிரி முருகனும் அவனுக்கு இசைந்தவர்கள் என்று 7-8 பேரை அழைத்து கொண்டு வந்தான். 6 நாட்களுக்கு பிறகு இன்றுதான் ஆய்வாளர் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்படி சொன்னதே அவனுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். முத்துசாமிக்கு வேப்ப மரத்துக்கு அருகில் போகவே பிடிக்கவில்லை. ஆய்வாளர் வந்து என்ன சொல்ல போகிறாரோ என்ற கவலை. முருகனையும் அவனோடு வந்திருந்த ஆட்களையும் பார்த்தான். கடுமையான கோபம் அவனுக்கு உண்டாயிற்று என்றுதான் சொல்ல வேண்டும். மாப்பிள்ள இங்க வா, வாய் கசக்கராப்பில் இருக்கு, வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வா என்று முத்துசாமியை பார்த்து மாணிக்கம் சொல்ல, மற்றொரு ஆள் ஒரு டப்பி சிகரெட்டும் தீப்பெட்டியும் வாங்கியா என்றான். எனக்கு ஒரு பொட்டலம் போயல என்றான் இன்னொருத்தன். அவர்கள் கேட்டதை எல்லாம் வாங்கி வர கடைக்கு நடக்க ஆரம்பித்தேன். இன்று ஸ்டேஷனுக்கு வந்ததிலிருந்து இத்தோடு சேர்த்து 4வது முறையாக அவன் கடைக்கு போனான். ஒரு போலீஸ்காரர் வந்து ஐயா கூப்பிடுறாரு என்றார். முத்துசாமியோடு வந்த ஆட்களும் முருகனோடு வந்த ஆட்களும் ஆய்வாளர் முன்பு ஆஜரானார்கள். பாக்கியத்தை பார்த்ததுமே கையை முடிச்ச கேசா என்ற ஆய்வாளர் மறுநொடியை கோபத்துடன் யாருடா அடிச்சது என்று கேட்டார். முருகன் ஒரு அடி முன்னால் வந்தான். அவனை ஏற இறங்க பார்த்து, நீதான் ஊர்ல ரவுடியா, பொட்டச்சிய அடிக்கிய, வெக்கமா இல்லை என்று சத்தமாக கேட்டார். இல்லைங்க ஐயா என்று முருகன் சொன்னான். என்ன இல்லை, இந்த பொம்பளைக்கு கை ஒடிக்கலைங்கறியா, நீ அடிக்கலைங்கறியா, கீழே விழுந்து போச்சிங்க சாரு என்றான் அவன். வாய மூடுடா, எதிர்த்து பேசன கையை காலை உடைச்சு போடுவேன் ராஸ்கல், செய்யறதையும் செஞ்சு போட்டு இல்லைன்னு வேற சொல்றியா நாய என்றாள் ஆய்வாளர். அப்போது என் கை ஒடிஞ்சு போனதை நீங்களே பார்த்தீங்க சாமி, அன்னைக்கே ஐயா கிட்ட காட்டி புட்டு தாங்க நான் புத்தூருக்கு போய் கட்டு போட்டுக்கிட்டு வந்தேன். என் கை போச்சு சாமி என்று சொல்லும் போதே பாக்கியத்துக்கு அழுகை கடகடவென வந்தது. டா முதல்ற அழுவறதை நிறுத்து, நடந்தது சொல்லுனா அழுது காட்டுறேன் என்று ஆய்வாளர் கோபப்பட்டார் பாக்கியத்தின் மீது. காட்டில் நின்ன மாடுவலை சாட்டை குச்சியால கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சான் சாமி. ஏண்டா வாயில்லா ஜீவனங்களை அடிக்கிறேன்னு கேட்ட குத்தம் ஒண்ணுதான் சாமி, என் கைய ஒடிச்சிட்டான் என்று பாக்கியம் சொன்னார். சண்டை நடந்த இடத்துல யாருமா இருந்தா என்று ஆய்வாளர் கேட்டார். யாரும் இல்லைங்க, தனியா இருந்ததால தான் என் கையை ஒடிச்சு புட்டான் சாமி என்றார் பாக்கியம். சண்டை எங்க நடந்துச்சு? காட்டுல சாமி என்று பாக்கியம் சொன்னார். சண்டை நடந்த இடத்துல யாரும் இல்லைங்கிறப்ப எதுக்கு ஊரையே கூட்டிக்கிட்டு வந்து இருக்கீங்க, எல்லோரும் வெளியே போய் நில்லுங்க என்றார் ஆய்வாளர். நான் தலைவர் சாரு என்று மாணிக்கம் சொன்னான். தலைவர்னா என்று அவர் கேட்டார். ஊரு பஞ்சாயத்து தலைவருங்க சாமி என்றான் அவன். அப்படியா, அப்படின்னா முதல்ல நீ வெளியே போ என்று சொல்லி முறைத்ததும் ஒன்றும் பேச முடியாமல் மாணிக்கம் வெளியே போனான். வந்த மற்ற ஆட்களும் வெளவெளத்து போய் வெளியே சென்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நீ யாரு என்று கேட்க, எங்க அம்மா சார், இவர் எங்க அப்பா என்றான் முத்துசாமி. ஆய்வாளர் மாணிக்கத்தை வெளியே அனுப்பியதிலிருந்து முருகனுக்கு பயம் ஏற்பட்டு இருந்தது. சனிய இதோட முடிந்தால் தேவலை என்று நினைத்தான். அடுத்து யாரிடம் என்ன கேட்பாரோ என்ற பயத்தில் நின்று கொண்டு இருந்தான். அவனை முறைத்து பார்த்த ஆய்வாளர் ஏட்ட கூப்பிட்டு, யோ ஏட்டு, இத என்ன ஏதுன்னு விசாரிச்சியா என்று கேட்டார். விசாரிச்சேங்க, இங்கேயே முடிச்சிடலாங்க. 2 நாள் 3 நாள் ஆனாலும் 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 3 நாள்
என்று அவர் சொன்னார். சரி போ என்று சொல்லிவிட்டு பாக்கியம் பக்கம் திரும்பி, என்ன செய்யலாம் என்று ஆய்வாளர் கேட்டார். இத்தனை வருஷத்துல என் புருஷன் கூட என்னை அடிச்சது இல்லை. இவன் என்னை அடிச்சு ஒரு கையை இல்லாம ஆக்கிவிட்டான். வயசான காலத்துல நொண்டி கையை வச்சுக்கிட்டு நான் என்ன சாமி செய்வேன் என்று புலம்பினாள் பாக்கியம். புலம்பலுக்கு இடையே ஒரு கட்டு போட போனதுக்கே 8000 பிடிச்சு போச்சு. இன்னும் எத்தனை கட்டு போடணுமோ, எம்மா செலவு ஆகுமோ, பணமும் பண்டமும் போனாலும் பழையபடி கை இருக்குமான்னு தெரியல. 8 நாளா துணி கூட மாத்தல சாமி என்று சொன்னார். கொஞ்ச நேரம் பேசாம இருமா என்று சொன்ன ஆய்வாளர், நீ என்னடா சொல்ற என்று முருகனிடம் கேட்டார். ஐயா, நீங்க சொல்றது தாங்க ஐயா என்று முருகனும் சொன்னான். மாடு மேய்ஞ்சதோ கை ஒடிஞ்சதோ நீ ஆஸ்பத்திரி செலவை கொடுத்துடு என்றார் ஆய்வாளர். காணி கல்ல அப்படியே போயிடுச்சு சாரு என்றான் முருகன். வாய மூடுறா, கல்ல போச்சான் கல்ல, அந்த பொம்பளை கையை போச்சே என்று கத்தினார் ஆய்வாளர். அப்போது எனக்கு பணம் வேணாம் சாமி, 8 நாளா நான் படுற வேதனை அம்மாம் இல்லை சாமி என்று சொன்ன பாக்கியம், உனக்கு என்னடா பாவம் செஞ்சேன் கொலகாரா, பீச்சை கையிலேயே சோத்து திங்க வச்சிட்டியேடா, இடுப்பு துணியை கூட மாற்ற முடியாம பண்ணிட்டியே, என் பாவம் உன்னை கேட்கும்டா என்று புலம்ப ஆரம்பித்தாள் பாக்கியம். சரி, 2 பார்ட்டியும் வெளியில போய் கேசா சமாதானமானு பேசி முடிச்சிட்டு வாங்க என்றார். வெளியே வாங்க என்று சொல்லி ஏட்டு கூப்பிட்டார். முத்துசாமி, தங்கவேலு, முருகன் மூவரும் வெளியே வந்தார்கள். கடைசியாக வந்த பாக்கியம், ஐயாதான் எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லணும் என்று சொல்லி கும்பிட்டு விட்டு வெளியே வந்தாள். முத்துசாமியோடு வந்த ஆட்களையும் முருகனோடு வந்த ஆட்களையும் கூப்பிட்டு, சமாதானமாக போறீங்களா, கேசு போடணுமான்னு முடிவு பண்ணிட்டு 5 நிமிஷத்துல வாங்க என்று ஏட்டு சொல்லி அனுப்பிவிட்டார். வேப்ப மரத்தின் அடியில் உட்கார்ந்து இருதரப்பும் பேச ஆரம்பித்தார்கள். அரை மணி நேரமாகியும் ஒரு முடிவும் ஏற்படவில்லை. பாக்கியம் என் கை போச்சு என்று சொன்னால், முருகன் என் கள்ள போச்சு என்று சொன்னான். பேச்சு நீண்டது. இன்னும் எத்தனை நாளைக்கு நடக்கிறது, சட்டுன்னு ஒரு முடிவு பண்ணுங்க, 8 நாளா ஸ்டேஷனுக்கு நடக்கிறதே வேலையா போச்சு என்று சொல்லி மாணிக்கம் சலித்து கொண்டான். முத்துசாமியிடம் கடைக்கு போய் சிகரெட் வாங்கிக்கிட்டு வா என்று மாணிக்கம் சொன்னதும் அவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பெருமாள், எல்லோருக்கும் டீ சொல்லு, அப்படியே வெத்தலைப்பாக்கு போயிலனு வாங்கிக்க என்று சொன்னான். முத்துசாமி கடைக்கு நடக்க ஆரம்பித்தான். எதிரில் முருகன் பீடி, சிகரெட், வெத்தலைப்பாக்கு என்று வாங்கி கொண்டு வருவது தெரிந்தது. பின்னாலேயே வந்த தங்கவேல், இன்னும் எத்தனை நாளைக்கு அடுத்தவனுக்கு இந்த புய்க்க வேலை செஞ்சுக்கிட்டு கிடப்ப, உங்க அம்மா பேச்சை கேட்காம விவகாரத்தை இங்கேயே முடிச்சுக்க, காசுக்கு காசும் போய் கண்ட பயலுக்கு வேலையும் செய்ய வேண்டியதா போச்சு, எல்லாத்துக்கும் மேல கச்சேரியில கையை கட்டி நிற்கும்படியா ஆகி போச்சு. நம்ம குடும்பத்துல இன்னைய மட்டும் ஸ்டேஷன்லையோ பஞ்சாயத்துலையோ கையை கட்டி நின்னதே இல்லை. இதான் நான் உனக்கு சொல்லுவேன். அப்புறம் உன் இஷ்டம். ஒரு நாளைக்கு 2000 3000 செலவு ஆகிறது எனக்கு தெரியலன்னு நினைக்கிறியா? அவன் நம்மளுக்கு எதிரி இல்லை, நம்ம கோபந்தான் நம்மளுக்கு எதிரி, அதுதான் நம்மளை கொலை வாங்குது என்று சொல்லிவிட்டு திரும்பி கூட்டத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். என்ன பேசி முடிச்சாச்சா? நேரமாவதில்ல, ஐயா வெளியே போயிடுவாரு என்று சொல்லிவிட்டு ஏட்டு உடனே உள்ள போனார். முத்துசாமி தரப்பும் முருகன் தரப்பும் வாய் ஓயாமல் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி பேசினார்களே ஒழிய சமாதானமா வழக்கா என்று முடிவுக்கு வரவில்லை. பொறுத்து பொறுத்து பார்த்த தங்கவேல் முருகனிடம், நீ என்னடா சொல்ற என்று கேட்டார். நீயே சொல்லு என்று முருகன் சொன்னான். கோர்ட்டு கேஸு ஸ்டேஷன்னு போறது குடும்பத்துக்காரனுக்கு ஓகேதியாடா என்று அவர் கேட்டார். நானா வந்த ஸ்டேஷனுக்கு என்றான் முருகன். அவன் வந்தா என்ன, நீ முடியாதுன்னு போக வேண்டியது தானே, நீ எதுக்கு போலீஸ்காரனுக்கு பணம் கொடுத்த என்று கேட்க, கல்லைக்கு கல்லையும் போச்சு, பணத்துக்கு பணமும் போச்சு என்று முருகன் சொன்னான். பட்ட பிறகுதான் தெரியுது எல்லாம், போனது போகட்டும், ஐசா பைசான்னு இங்கேயே முடிச்சுக்கிட்டு போ. சரி என்று அவனும் சொன்னான். அங்கிட்ட எதுக்கு உனக்கு பேச்சு? உன் பொண்டாட்டி கையை ஒடிச்சு இருந்தா அவன் உங்ககிட்ட பேசுவானா என்று பாக்கியம் கோபமாக கேட்டார். நீ பேசாம இரு என்று சொல்லிவிட்டு, தலைவரே நீ போய் விவகாரத்தை முடி என்று தங்கவேல் சொன்னார். நீ என்ன சொல்ற என்று முத்துசாமியிடம் மாணிக்கம் கேட்டான். ஓ இஷ்டம் என்று அவன் சொல்லவும் பாக்கியம் அவனிடம் சண்டைக்கு பாய்ந்தான். நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடா, அப்பந்தான் ஒரு பயந்தாங்கோழினா, நீ அதுக்கு மேலதான் இருக்கிற,
என் கையும் போச்சு, என் பணமும் போச்சு. கேஸு கொடுக்காம இருந்தாலும் ஒரு கௌரதியா இருக்கும். அப்பனும் அவனும் சேர்ந்து மூக்க அறுத்து புட்டீங்களடா என்றார் புலம்பனால் பாக்கியம். கை போச்சுங்கறியே, காக்கானி கள்ள போச்சு என்று முருகன் ஆரம்பித்தான். நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, வலி கொடுமையில அது ஏதோ புலம்புது, பெரிய இது மாதிரி பேசுற என்று சொல்லி மாணிக்கம் முருகனிடம் கத்திய பிறகுதான் அவன் அடங்கினான். பொட்டச்சியை ஏண்டா அடிச்ச, ஏண்டா கையை ஒடிச்சன்னு கேட்கறதுக்கு, அதுக்கு ஒரு வலிமானத்தை செய்யறதுக்கு ஒருத்தனுக்கு ஓக்கியதை இல்லை. பஞ்சாயத்து பேசுறானுவ, பொட்ட பஞ்சாயத்து. இப்ப வந்து சொந்த கொண்டாடுறான். அடிக்கும்போது அது தெரியலையா? வலியால நான் படுறது எனக்கு தான் தெரியும். நான் செத்தா அவன் என்னோட தலைக்கட்டுக்கு வரக்கூடாது என்று ஏகத்துக்கும் பேச ஆரம்பித்தாள் பாக்கியம். அவளுடைய பேச்சை பொருட்படுத்தாமல் எழுந்து மாணிக்கம் காவல் நிலையத்திற்குள் போனான் என்று தான் சொல்ல வேண்டும். பேச்ச விடு பெரியம்மா என்று பெருமாள் சொன்னான். அவனை முறைத்த பாக்கியம், நீ சொல்லிப்புட்ட வாயால எனக்கெல்லாம் கையை போச்சு. அவனை ஒரு நாளி நேரமாவது இருந்தாலும் உள்ளார போட்டாதான் எனக்கு மனசு ஆறும் என்றாள் பாக்கியம். எல்லோரும் உள்ள வாங்க என்று மாணிக்கம் கூப்பிட்டான். மொத்த கூட்டமும் எழுந்து சென்று ஆய்வாளர் முன்பு ஆஜரானது. என்ன முடிவு எடுத்திருக்கீங்க என்று ஆய்வாளர் உடனடியாக அவர்களிடம் கேட்டார். இங்கேயே முடிச்சு விட்டுடுங்க சார் என்று முருகன் சொன்னதும் ஆய்வாளர் தங்கவேலுவை பார்த்தார். அவன் சொல்றபடியே செஞ்சிடுங்க ஐயா என்று சொல்லி கையெடுத்து கும்பிட்டார் தங்கவேல். கேச போடுங்க சாமி, உங்களுக்கு புண்ணியமா இருக்கும் என்று சொல்லி பாக்கியம் அழுதாள். சட்டென்று கோபம் அடைந்த ஆய்வாளர், இன்னும் மட்டும் என்ன பேசுனீங்க என்று கேட்டார். தங்கவேல் பேசாதே என்பது போல சைகை சென்றார். அவரை பொருட்படுத்தாமல், நான் பெத்த புள்ள மாதிரி இருக்கீங்க சாமி, உங்க தாயா இருந்தா அப்படியே விட்டுடுவீங்களா சாமி? கையை அசைச்சா உசுறு போய் உசுறு வருது. படுத்து தூங்கி 8 நாள் ஆச்சு. முருகனை பார்த்து, நீதான் அடிச்சவன், நீ எல்லாம் ஆம்பளையாடா? காட்டில் வேலை செஞ்சமா, சாப்பிட்டமா, தூங்கினமான்னு இல்லாம எதுக்கு ஊர்ல இருக்கிறவன் உசுர வாங்குறீங்க என்று ஆய்வாளர் கத்தி பேசினார். அப்போது தங்கவேல், ஐயாவே முடிச்சு விட்டுடுங்க என்று சொல்ல ஆரம்பித்தார். சரி போங்க, போய் எழுதி கொடுத்துட்டு போங்க என்றார் ஆய்வாளர். சமாதானமும் வேணாங்க ஐயா என்று பாக்கியம் சொன்னான். மீண்டும், என்னம்மா பேசுற, வாயை அடக்கி பேசு. எனக்கு ஒரு பேப்பர் தான் செலவு. எழுதி விட்டா 10-15 வருஷம் வக்கீல் வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் நடக்கணும். வாய்தான்னு நடந்து செத்து போவ. உங்க வீட்டுக்காரரை பாரு, எப்படி கையை கட்டிக்கிட்டு நிக்கிறாரு. இந்த வயசுல இது தேவையா என்று கேட்ட ஆய்வாளர் முத்துசாமி பக்கம் திரும்பி, பெத்தவனை கச்சேரியில கையை கட்டி நிக்க வைக்கவா நீ பிறந்த? பெரியாளுன்னு காட்டுறதுக்கு 1000 வழி இருக்கு, புரியுதா? போய் எழுதி கொடுத்துட்டு போ என்று சொல்லிவிட்டு எழுந்த ஆய்வாளர் திடீரென்று கோபம் அடைந்தது மாதிரி, இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுடணும். ஊர்ல போய் ஒரு கிளாஸ் சாராயத்தை போட்டுட்டு அவன் இதை பேசனா இவன் அதை பேசனான்னு வந்தீங்கன்னா அவ்வளவுதான். கையை காலை ஒடிச்சு சாராயம் வித்த கேஸ் போட்டுருவேன். ஒரு பயலும் இனிமே இந்த பக்கம் வரக்கூடாது என்று வேகமாக சொன்னார். அவருக்கு முன்னால் நின்று கொண்டு இருந்தவர்களில் ஒருவர் கூட வாயையே திறக்கவில்லை. பாக்கியம் மட்டும், கட்டுற செலவை யாரு பார்க்கறது என்று கேட்டாள். கட்டு போடுற செலவை நீ கொடுத்துடு, கள்ள போச்சு அது போச்சுன்னு பேசக்கூடாது என்று ஆய்வாளர் சொன்னார். அதற்குள் அவசரப்பட்ட தங்கவேல், அதெல்லாம் வேணாங்க என்று சொன்னார். சேலை ஒண்ணுதான் கட்டல, மற்றபடி ஆளு பொட்டச்சுதான் என்று பாக்கியம் அதற்கு எதிர்த்து சொன்னார். போமா வெளியே என்று சொன்ன ஆய்வாளர் ஏட்ட கூப்பிட்டு 2 பார்ட்டிகிட்டையும் எழுதி வாங்கிடு என்று சொல்லி எல்லோரையும் வெளியே அனுப்பினார் என்று தான் சொல்ல வேண்டும். 5 குயர் பேப்பர் வாங்கிக்க, ப்ளூ இங்கு 2 பாட்டிலு, கார்பன் பேப்பர் 1 டஜன், ஐயாவுக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கி எடுத்துக்கிட்டு ஓடியா என்று ஏட்டு சொன்னார். முத்துசாமியிடம், நான் வாங்கிட்டு வரேன் என்று சொன்னான் முருகன். நீ இரு, நான் வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு போனான் முத்துசாமி. 8 நாட்களுக்கு பிறகு இப்போதுதான் அவனுடைய மனம் பழைய நிலைமைக்கு திரும்பியது. எனக்கு வாய்ச்சவன் தான் சரியில்லை, நான் பெத்ததுமா அப்படி இருக்கணும். அட கொலகார பயலுவலா, கையை ஒடிச்சவங்கிட்ட சமாதானம் பேசுறானவள இங்கதான் பாக்குறேன். காசை வாங்கிட்டு கேஸு போடாம விடுறானுவ பாரு போலீஸ்கார பயலுவ. அவங்களுக்கு காசு தான் பெருசு, நீதி நேர்மையா பெருசு என்று சொல்லி பாக்கியம் தங்கவேலுவையும் முத்துசாமியையும் மட்டுமல்ல போலீஸ்காரன்களையும் சேர்த்து திட்டிக் கொண்டு இருந்தாள் என்றார்.